இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று எலியா தீர்க்கதரிசி தன்னை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். எலியா என்ற தேவனுடைய மனிதன் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார் என்பதை பரிசுத்த வேதாகமும் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் இந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசி கர்த்தருக்கு முன்பாக நின்றவர், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர். நீ சாரிபாத் என்னும் ஊருக்கு போ, அங்கே நான் உன்னை போஷிப்பேன் என்று சொன்னார். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சென்றார். கர்த்தரிடத்திலிருந்து அக்கினியை விசுவாசத்தினாலே இறங்க பண்ணினவர். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவு உடையவர்களாய் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம் என்றால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்லி இடிக்கப்பட்ட பலிபீடத்தை சொப்பனிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்தார். முற்பிதாக்களின் தேவனை நோக்கி பார்த்தார். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே என்று சொல்லி விசுவாசத்தினாலே வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணினார். அக்கினி பலிபீடத்தில் உள்ளவைகளை பட்சித்து போட்டது. ஜனங்கள் கர்த்தரையே தெய்வம் என்று அறிக்கை செய்தார்கள் என்பதை மிக ஆழமாக நாம் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசி விசுவாசத்தினாலே கர்த்தரிடத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணினவர், விசுவாசத்தினாலே பெருமழையை பெய்ய செய்தவர். அவர் சொன்னபோது என்னுடைய வாக்கியின்படியே 3 ஆண்டுகள் வானம் அடைக்கப்பட்டிருக்கும், மழை பெய்யாதிருக்கும் என்று சொன்னார். அவர் கர்மேல் பர்வதத்தில் ஏறி கர்த்தருக்கு முன்பதாக அவர் குனிந்து தன் முகம் முழங்காலில் படும் மட்டும் குனிந்து அவர் கர்த்தரை நோக்கி பார்த்தார். ஒருவேளை தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து, நீ சமுத்திரமுகமாய் போய் பாரு என்று சொன்னார். அவன் ஒன்றுமில்லை என்று சொன்னான். மறுபடியும் நீ சென்று பாரு என்று சொன்னார். அவன் கடைசியாக உள்ளங்கை அளவு மேகம் தெரிகிறது என்று சொன்னார். இந்த தேவ மனிதர் விசுவாசத்தினாலே பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்று ராஜாவினிடத்தில் சொல்லி ரதத்தை ஊட்டி புறப்பட்டு போம் என்று சொன்னார். அவனுடைய வாக்கின்படியே, அவனுடைய விசுவாசத்தின்படியே கர்த்தருக்கு முன்பதாக அவன் எப்பொழுதும் நின்று கொண்டிருந்தபடியினாலே ஆண்டவர் அங்கே பெருமழையை உண்டு பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்களும் அனுதினமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக பரிசுத்தத்தோடு கூட நின்றால் கர்த்தர் உங்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அவர் உங்களை கொண்டு ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார். அவர் உங்களை கொண்டு ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அவர் உங்களை கொண்டு உங்களையும் உங்கள் தேசத்தையும் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். சுவாச வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற ஒரு தேவ மனிதனாய், தேவ மனுஷியாய், தேவ ஜனங்களாய் நாம் காணப்படுகிறோமா? சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவன் என்ற அந்த கிருபையை நாம் பலமாய் பெற்றுக் கொள்வோம். ஆண்டவர்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவார்கள். ஆமென், ஆமென்.